கரூர் போனா 46 உயிர் பண்ணேன். இதுக்கு போனா அங்க 3 உயிர் பண்ணேன். பூத்துக்கு உட்காரத்துக்கு ஆளுகிறானா முதல்ல அது கேட்டு வந்து சொல்லுங்க. மீண்டும் மலர போகுது உதய சூரியன் ஆட்சி, கலர் டிவி வேண்டுமா? 5000 கொடுத்தது இது வந்து மத்திய அரசு வந்து நம்மளுக்கு வந்து இந்த நிதியை கொடுக்காம இந்த தேர்தலை ஒரு காரணமாக காட்டி உரிமை தொகையும் வந்து நிறுத்துறதுக்கு வந்து ஐடியா பண்ணி இந்த ஐடியாவை வந்து தலைவர் வந்து தெல்ல தெளிவாக நம்ம மக்கள் வந்து பயன் அடையணும், நம்மளை வந்து இதை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டில் தலைவர் வந்து இரவோடு இரவாக இதனுடைய ரகசியத்தை அறிஞ்சு உடனே வந்து மக்களுக்கு வந்து செலுத்தினார். இது அவருடைய வந்து இது வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனை. இது சாணிகத்தனத்தை விட அவர் தான் வந்து இந்த பல்லவர் சோழர் இந்த நம்ம பரம்பரையிலேயே இந்த மாதிரி ஒரு சாணிகத்தன்மை, அதே மாதிரி மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரே ஒரு உலக அரசியலில் உத்தம தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா தான் மீண்டும் 26 எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இல்லாமல் அதிரடியாக 200 என்ன 224 தொகுதியை நாங்கள் வந்து ஜெயிச்சு கொடுப்போம். அவர் காலடியில் காணிக்கையாக செலுத்துவோம். அவர் தான் நிரந்தர முதல்வர். எடப்பாடியிலிருந்து நம்ம தளபதியாரை பார்க்கறதுக்காகவும், திமுக கொள்கைகளை கேட்கவாகவும், திமுக கூட்டத்தை பார்க்கறதுக்காகவும் ரொம்ப தூரமாக இருந்து அது எடப்பாடி தொகுதியிலிருந்து திமுக கோசரம் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தொகுதியில் என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னா திராவிட மாடல் ஃபேமஸ். ஆனால் எங்கள் தொகுதி எடப்பாடி. இது சில பேருக்கு தெரியுமா தெரியாது. சில பேர் எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறது ரைட்டு தான், தப்பு இல்லை. ஆனால் அரசியல் எப்படி பண்ணு தெரியாத பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு என்றைக்குமே திராவிட மாடல் தான் ஜெயிக்கும். இதுக்கு முன்னால் பல டைம் இல்லை, 2 டைம் இருந்து தோத்துட்டாரு, 3வது டைம் தான் ஜெயிச்சார். ரைட்டுங்களா? இப்போ தான் கொஞ்சம் மாறிடுச்சு. ஆனால் இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து அதை மாற்றிடுவார். வெல்வம் 200 படைப்போம் வரலாறு. உங்கள் வாக்குச்சாவடி எங்கள் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி. வாழ்க வாழ்க வாழ்கவே. எங்க ஸ்டாலினை இந்த 5000 கொடுத்த மகளிருக்காக அவருக்காக வாழ்த்துக்கள் சொல்றேன். மீண்டும் இந்த 2.0 திராவிட மாடல் ஆட்சி கண்டிப்பா வரும். இது மக்களுக்கான ஆட்சி, திமுக ஆட்சி, மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. மு.க. ஸ்டாலினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. பெண்கள் மகளிர் உரிமை திட்டம், அனைத்து திட்டங்களையும் வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் கடக்கோடி தொண்டனாகிய நான் மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உதயசூரியன் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான் வருவார். விஜய் ஒரு ஆளே இல்லை, அவர் டெபாசிட் வாங்க மாட்டாரு. இப்போ ஒரு மாநாட்டிலும் உயிர் சேதனம் இல்லாமல் நடக்கவே இல்லை. சரிங்களா? இது வரைக்கும் இப்போ நம்ம மாநாட்டில் எந்த மாநாட்டில் நடந்திருக்கா? என்னோட வயசு 42 வயசு ஆகுது. நானும் வந்துட்டு 5 எலெக்ஷன் நான் சந்திச்சிட்டேன். 3 MP எலெக்ஷனு, சட்டமன்ற தேர்தலில் 3 இல்லை சந்திச்சு 6 சந்திச்சிட்டேன் என்னோட வயசுக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் ஒன்றும் இது பண்ணதில்லை. நேற்று வந்தா நீ சினிமா நடிக்கிற, சினிமா மட்டும் தான் நடிக்கணும். சரியா? இதில் வந்துட்டு எத்தனை உயிரை கரூர் போனால் 46 உயிர் பண்ணேன். இதுக்கு போனால் அங்கே 3 உயிர் பண்ணேன். விழுப்புரம் போனால் அது அங்கே 3 உயிர். விழுப்புரம் இத்தனை உயிர் கொண்டு 3 இத்தனை கொண்டு நீ என்ன நீ பண்ண போற? உனக்கு எதுக்கா உனக்கு அரசியல்? இங்க பேர் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எந்த ஒரு பாதிப்பு இல்லாம எந்த ஒரு சின்ன குறைபாடு கூட சொல்ல முடியாது. அது தற்கொலை கூட்டம், இது தத்துவ கூட்டம். இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும் தளபதியை வீழ்த்துறதுக்கு. வாழ்க தளபதி. நிச்சயமாக அவர் தான் மீண்டும் முதல்வராக வருவார். வேற எந்த கொம்பனாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. மத்திய அரசு இந்த 5000 கொடுப்பதற்காக எவ்வளோ சூழ்ச்சிகள் செய்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை இரவே காலை எழுந்தவரும் மகளிர்கள் அப்படியே ஆச்சரியப்பட வைத்தார். 5000 அவருடைய உரிமை தொகை. இது இந்த எலெக்ஷன் நேரத்தில் போட முடியாது என்பதற்காக பிப்ரவரி மாதம், ஏப்ரல், மார்ச் இந்த 3 மாதம் தொடர்ந்து 3 மாதம் கொடுத்து கோடைக்காக 2000 ரூபாய் செலவு கொடுத்துருக்காரு. அதனால் வந்து அவருடைய ஒரு திட்டத்தையும் வந்து மகளிரிலிருந்து அனைவரும் பாராட்டுகிறார்கள். அதெல்லாம் ஒரு தவறான விஜய் கட்சிக்காரெல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுங்க. அவங்க அதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. சொல்றவங்க சொல்லுவாங்க. இது வந்து மகளிருக்கு அவர் கொடுக்கிற உரிமை தொகை, தன்னுடைய தாய், தந்தை, தாய், அக்கால், தங்கச்சி என்ற ஒரு இணைப்புடன் கொடுக்கிறார். தவிர இது வந்து எலெக்ஷனுக்காக கொடுக்கிறார் என்று தவறாக பல பேர் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒன்றும் இல்லைங்க. இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இவர் இது மாதிரி சொல்கிறாரு இல்லைங்களா, கோடை இப்போ தான் வந்துதான்னு கேட்குறாரு அவர் விஜய். ஆனால்
இதற்கு முன்னால் 10வது 12வது வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இல்லையா? இப்போ தான் 10வது 12வது வந்து தேர்வு. அவர்களுக்கெல்லாம் இப்போ போய் ஒரு பரிசு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாலாம் ஏன் கொடுக்கல? போன வருஷம் ஏன் கொடுக்கல? அது 3 வருஷம்லாம் ஏன் கொடுக்கல? முதல் மார்க் வாங்கினவங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் வந்து என்னமோ சொல்லுவாங்கள்ல, சென்ட் அடிக்கிறாரு. நாங்கள் எப்பவுமே அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். நாங்கள் என்றைக்கும் மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு இயக்கம் இருக்கின்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது. முன்ன மாதிரி எல்லாம் ஏமாற்ற முடியாது, ட்ராமா பண்ண முடியாது. சினிமாக்காரெல்லாம் இனிமேல் வர முடியாது. எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிடலாம்னு நினைக்கிறான். எம்ஜிஆர் தான், இவர் தான். BLA 2 BDA BLC ஒரு பூத்துக்கு ஏறக்குறைய 10 பேர் BLC இருக்காருங்க. BDA வந்து 2 பேர் இருக்காங்க. BLA 2 ஒரு ஆள் இருக்காரு. ஒரு பூத்துக்கு வந்து 13 பேர் ஒர்க் பண்ணுறான். 100 ஓட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க எங்களுக்கு திமுகவில். ஆனால் அவங்க பூத்துக்கு உட்காரத்துக்கு ஆள் இருக்கிறானா முதல்ல அது கேட்டு வந்து சொல்லுங்க. டிக் அடிக்கிறது ஆள் இருக்கானா? எந்த ஓட்டு வர ஓட்டு போடுறவன் எவன் தெரியுமா? ஐடி எனக்கு தெரியும். எங்கள் வார்டில் எங்கள் டவுனில் எத்தனை பேர் இருக்கிறான், யார் யார் எந்த ஓட்டு கரெக்டாக எனக்கு தெரியும். அவங்க அப்பா பேர் இருந்து நான் சொல்லுவேன். ஆனால் அவங்களால சொல்ல முடியாது. எடப்பாடியா? அது டப்பா பாடி. அது எடப்பாடி நிற்கிறீங்க. டப்பா பாடியை போய் எடப்பாடி சொடப்பாடி நிற்கிறீங்க. அது ஒரு இன்ஜின் வேற வருது எங்க இந்த சென்ட்ரல்லேருந்து. அது ஒரு இன்ஜின். தலைவர் சொன்ன மாதிரி இந்த டப்பா இன்ஜின் எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒன்று முன்னால் தள்ளி ஒன்று பின்னால் தள்ளினா கூட வண்டி ஏறாதுங்க. அது வேஸ்ட்டு. அதை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. நடிகை தான் அப்படி தான் பண்ணுவாரே தவிர அவர் நடிப்பு மட்டும் தான் வரும். இந்த மாதிரி ஆட்சி செய்யறதுக்கெல்லாம் வர முடியாது. அவர் நடிக்க மட்டும் தான் வரும். அவர் மவுசு கரைஞ்சிருச்சு. இப்போ ஆட்சிக்கு வந்து வரேன்றாரு. அவர் ஒரு நம்பிக்கை இல்லை, வரமாட்டார். எங்கே போனாலும் நம்ம ஏற்பாடுலாம் பக்காவாக இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும். அதுதான் திமுக. யாரு எப்படி இருக்கணும்ன்றது பார்த்து செய்யறது தான் திமுகவா. கலைஞருக்காக தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், சீரும் சிறப்பானது கலைஞரின் இந்த ஆட்சி, மீண்டும் மலர போகுது உதய சூரியன் ஆட்சி. கலர் டிவி வேண்டுமா, இலவச அரிசி வேண்டுமா, 5000 ரூபாய் கொடுத்தாரு அதை வாங்குவோம், நன்றிதான் பெருசு. தந்தை பெரியாரும் அண்ணாவும் வாழ்ந்தார் யாருக்காக? கலைஞருக்காக. தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், சீரும் சிறப்பானது கலைஞரின் அந்த ஆட்சி, மீண்டும் மலர போகுது உதய சூரியன் ஆட்சி. எங்கள் நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சராக வந்துக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். நாங்கள் எவ்வளோ எங்கள் மகளிர்களுக்காக எவ்வளோ நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. கோடி நன்றி சொன்னால் கூட உங்களுக்கு பத்தாது. ரொம்ப நன்றி. இன்னும் இருக்கிறவங்களாம் படித்தவங்களுக்கெல்லாம் இன்னும் வேலை கிடைக்கணும். படித்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா அது போதும் எங்களுக்கு. நிறைய மகளிர்களுக்காக எவ்வளோ பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு காலேஜ் போக முடியாமல் இருந்த +2 வரைக்கும் படித்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் பண உதவி செஞ்சீங்க. அதனால் இப்போ காலேஜ் போயிருக்காங்க பிள்ளைங்கள்லாம். ரொம்ப நன்றி. திருமணத்துக்கெல்லாம் பண உதவி செஞ்சீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் படித்த பிள்ளைங்களுக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுத்தீங்க. இப்போ வந்து இன்னும் 3 மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். 5000 ரூபாய் சேர்த்து இன்னும் 2 மாதத்துக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸாக கொடுத்தீங்க. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் யாருமே செய்ய முடியாது. இது வரைக்கும் செஞ்சதில்லை, இதுக்கு மேலே செய்யவும் மாட்டாங்க. நாங்கள் சொல்கிற உறுதியாக அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, கண்டிப்பாக வருவீங்க. வருங்கால முதலமைச்சரே வருக என உங்களை வரவேற்கிறோம். ட்ரெயினில் ரொம்ப எளிமையாக மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் அந்த பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு நிறைவேற்றும் வகையில் அவர் திட்டமிட்டு ரயில் பயணம் மேற்கொண்டுள்ளார். இது வந்து வரவேற்கத்தக்கது. விஜய் எல்லாம் வந்து இது போல ஒரு பயணத்தை மேற்கொள்ளவில்லை. இது மாதிரி அனுபவத்தை பெறவில்லை. அந்த பக்குவமும் அவரிடம் ஏற்படவில்லை. எனவே அவருடைய பயணங்கள் வெற்றி அடையும், மக்களிடையே எடுபடும் என்பதற்கான சாத்தியக்கூறு அறவே கிடையாது.